வணக்கம். தாவேகா ஆட்சி மேல வந்து நெறைய பேர் குறை கூறுறாங்க. அதுல குறிப்பா வந்து திமுகவினர் அதிகமா குறை கூறுறது மட்டும் இல்லாம, "இங்க பாருங்க அது நடந்துச்சு, அங்க பாரு நடந்துச்சுன்னு" சொல்றாங்க. இதுல எல்லாமே பொய், இல்ல எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் பண்ணிற முடியாது. ஆனா, இன்னைக்கு தாவேகா அரசு மேல ஒரு பெரும் குற்றச்சாட்டா, விமர்சனமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மின்வெட்டு தான். மின்வெட்டு அப்படிங்கிறது யாராலயும் ஏத்துக்கவே முடியாது. குறிப்பா நெறைய பேர் வீட்ல வந்து யுபிஎஸ் கனெக்ஷன் போட்டிருப்பாய்ங்க. அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, மின்வெட்டு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா வந்து சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் மின்வெட்டு தான் வந்து ஒரு முதல் எதிரி மாரி வந்து பார்ப்பாங்க. இந்த மின்வெட்டு ஏற்படுதா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு முதல் தகவலா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இந்த மாரி வந்து செய்திகள் காட்டுறாங்க. இங்க மின்வெட்டு, அங்க மின்வெட்டு, அங்க போயிட்டு மக்கள்கிட்டலாம் வந்து மைக்க நீட்டுறாங்க. மக்கள்கிட்ட மைக்க நீட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கொந்தளிப்போட, "என்னங்க இது? சம்மர்ல இப்படியாங்க? அதுவும் ஆட்சிக்கு வந்து இத்தன நாள்லயே வந்து இந்த மாரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு, அது முதல் வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல. 3வது, 4வது முறை இந்த மாரி வந்து ஒரு லாங் பவர் ஷட் டவுன் ஏற்படுறப்போ, மக்கள் வந்து கொந்தளிச்சு, யார் போய் மைக்க நீட்டினாலும் அது திமுகவுக்கு சாதகமா இருந்த சேனலா இருந்தாலும் சரி, நியூட்ரல் சேனலா இருந்தாலும் சரி, மக்கள் வந்து அவங்களோட கொந்தளிப்ப வந்து கொட்டுறாங்க. குறிப்பா சென்னையிலே நான் இருந்தாலும் பெர்சனலி வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் தங்கி இருக்கிற இடத்துல, வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு ரெகுலர் பவர் ஷட் டவுன்ஸோ, இல்ல ரொம்ப நேரம் வந்து பவர் போன மாரி வந்து நான் பார்க்கல. அதற்காக இது நடக்கவே இல்லன்னு நீ சொல்ல போறியா? உனக்கு நடக்கலன்னா யாருக்குமே நடக்கலையான்னு கேட்டா, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கள ஆய்வு பண்ணுவோம். ஒரு 4, 5 ஏரியால எங்க இருந்துலாம் இந்த மாரி நியூஸ் வருதோ, அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறது. எதர்ச்சியா சில பேர மீட் பண்றப்போ, அவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சு குடுக்கறது. அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஜென்யூனாவே யாரெல்லாம் தாவேக்காக்கு எதிரான மனநிலை இல்லையோ, அவங்கலாம் கூட வந்து இந்த மாரி ஒரு பவர் கட் ஏற்படுது அவங்க ஏரியால. அதுவும் ரெகுலரா இந்த ஒரு வாரத்துல மட்டும் நெறைய வாட்டி வந்து ஏற்பட்டிருக்கு. ப்ரொலாங்டா ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து எப்ப பவர் கட் ஏற்படுறது ஏத்துக்கவே முடியாதுன்னா 2 டைம் தான். ஒண்ணு இந்த மத்தியான வேளையில ஏற்கனவே அனல் வந்து பொங்கன்னு பொங்கிருச்சு. கடந்த வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட்டஸ்ட் டே நம்ம தமிழ்நாட்டுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல ஒண்ணு வ உலகத்திலேயே வந்து 50 ஹாட்டஸ்ட் சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்தியால தான் இருக்கு. அதனால அந்த 50க்குள்ள நம்மளோட தமிழ்நாட்டுல எந்த ஒரு சிட்டியும் இல்ல. பட் டெக்னிக்கலி வேர்ல்ட்லயே ஹாட்டஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா வந்து பேர் வாங்கிருச்சு. ஸோ இந்த வருஷம் சம்மர் எந்த அளவுக்கு அடிச்சு செஞ்சுட்டு இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்தியான வேளையில பவர் கட் பண்ணா வந்து ஏத்துக்கவே முடியாது. அப்ப நைட் பவர் கட்னா ஓகேவா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாருமே நைட்டு வீட்ல தூங்கணும்னு வருவாங்க. ஆண்களோ, பெண்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தூங்குறது அப்படின்னா நைட் வேலை. அப்ப பவர் கட் போச்சு அப்படின்னா யாராலயும் ஏத்துக்கவே முடியாது. ஸோ இந்த 2 விஷயமும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத, நம்ம ஒரு பேட்டர்ன்ல தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ, சரி இது வந்து கிளப்பி விடுறப்பட்ட செய்தி இல்ல. கொஞ்சம் இது நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது கண்டிப்பா வந்து டிவிகேக்கு வந்து கெட்ட பேர் தானே. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல 6 மணி நேரம் மின்வெட்டு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்லயும், 2, 3 மணி நேரம் மின்வெட்டு அப்படிங்கிறத அந்த சிட்டி சைடும் வந்து இருந்துச்சு. இது நிஜமாவே அந்த காலகட்டத்தில ஆற்காடு வீராசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் உடைய நிர்வாக தோல்வி, அப்ப ஏற்பட்ட ஊழல், தொடர்ந்து இந்த மாரி மின்வெட்டு எல்லாமே திமுக ஆட்சி வந்து வீழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களா இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ மின்வெட்டு ஏற்பட்டாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. உதாரணத்துக்கு போன திமுக ஆட்சியில வந்து மின்வெட்டு ஏற்பட்டப்போ வந்து அப்போ மின்சாரத்துறை அமைச்சரா அந்த செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் சொன்னாரு. அணில்கள்லாம் வந்து கடிச்சு தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு டபுள் மீனிங் டயலாக்ன்னு உங்களுக்கும் வந்து தெரியும். இருந்தாலும் அணில் கடிச்சு எப்படியா மின்சாரம் போகும்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க திருப்பியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மின்சாரத்துறையில வந்து நெறைய ஊழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து மின்சாரத்துறையில டெண்டர் விடுறதுல, கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஊழலுடைய எஃபெக்ட் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர்கள் பல இடங்கள் டப்புன்னு வெடிஞ்ச வண்ணமாவே இருக்கு. சரவெடி மாரி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் திமுக ஆட்சி மேல மின்சாரத்துறை சம்மந்தப்பட்டு இருந்தது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோல் வாங்குறது, அதிலயும் நெறைய முறைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா, ஊழல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ல வந்து வெளில தெரியிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மக்கள் கொந்தளிச்சு அதற்கு எதிரா வந்து வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு, அதன் மூலியமா ஒரு பெரிய ரிசல்ட் எந்த கட்சி செஞ்சதோ அவங்களுக்கு எதிரா வந்து ஏற்படும். பட் இந்த மின்வெட்டு டைரக்ட்டா நடக்கிறப்போ, யாரெல்லாம் வந்து டிஎம்கே சார்பா ஓட்டு போட்டாங்களோ, ஏடிஎம்கே சார்பா ஓட்டு போட்டாங்களோ, இல்ல டிவிகே ஓட்டு போட்டாங்களோ, எல்லாருக்குமே ஒரே விதமான ஒரு அயர்ச்சி, ஒரு எரிச்சல் தான் வந்து ஏற்படும். சம்மர்ல எல்லாராலயும் இத வந்து ஏத்துக்கவே முடியாது. குறிப்பா ஒரு வெறித்தனமான முதல்வர் விஜயோடைய ரசிகர், தொண்டரா, பக்தரா இருக்காருன்னா கூட, அவங்க வீட்ல ஒரு குழந்தை வந்து அழுது, வயசானவங்களால தூங்க முடியல. இல்ல அவங்களே வேலைய முடிச்சுட்டு போயிட்டு மின்வெட்டு ஏற்படுறப்போ தொடர்ந்து இருக்க முடியலன்னா, அத ஏத்துக்க முடியாது. அந்த கொந்தளிப்பு முழுக்க முழுக்க வெளிப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது நிஜமாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரியுது. சரி, ஓகே.
இதற்கு என்ன காரணம்? போதுமான அளவுக்கு உற்பத்தி இல்லையா அப்படின்னு கேட்டா, நம்ம விசாரிச்சு பார்த்த வரைக்கும், அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து உற்பத்தி அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இருந்தாலும் மர்மமான முறையில வந்து இந்த மின்வெட்டுகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. அதற்கான பின்னாடி இருக்கிற பிளாக் ஷீப்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, நாங்க கண்டுபிடிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. இது மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, உற்பத்திலாம் கரெக்ட்டா இருந்தாலும் மின்வெட்டு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. அதற்கு காரணம் இந்த டிபார்ட்மெண்ட்லயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருப்பாடு தான். அதை யாருன்றத கண்டுபிடிப்போம். இது ஏன்னா மர்மமான முறையில ஒரு பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அத ஒரு பக்கம் வச்சிடலாமா? ஒரு பக்கம் நம்ம விசாரிச்சு பார்த்த வகையில, இன்னும் இதுக்கு முந்த ஆளுங்கட்சியா இருந்த திமுகவின் அனுதாபிகள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பவர் ஷட் டவுனுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான ரீசனா இருக்கலாம். ஒண்ணு அவங்கலாம் திமுக ஐய்யய்யோ! ஃபேமிலீஸு என்ன ஃபேமிலீஸ் இது? இத நான் சொல்லி வச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் நகர். இங்கே வந்து இப்போ டைம் என்ன ஆகுது? 3:27. இந்த ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி 3 மினிட்ஸ் முன்னாடி வந்து அப்படியே கரண்ட் வந்து போச்சு. அது திருப்பி வந்தோடனே நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நல்ல வேலை 2, 3 நிமிஷத்துலேயே வந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பவர் கட் நடந்துட்டு தான் இருக்கு போல இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கலையா? ஒரே கோயின்சிடென்ஸாக இருக்கு. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இது மாதிரி வந்து நிறைய இடத்துல போகிறதுனால கொந்தளிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபிகள் பவர் கட்டுக்கு பின்னாடி எலக்ட்ரிசிட்டி போர்டிலே இருக்கிறதா மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சமூக விரோதிகள் வேணுன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்களை சேதப்படுத்துறது, ஒயர்களை அறுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ எது எப்படியோ நீங்கள் வந்து 15, 16 நாள் தான் ஆகுது. எல்லாரையும் மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைப்பட்சமா எதிர்க்கட்சினா சும்மாவே குறை சொல்லிட்டு இருக்கணும். அவங்கன்னா அரசியல் செய்வாங்க, தான் அவங்களோட வேலை. நம்மளோட வேலை அது இல்லை. ஏதாவது உண்மையாக தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுறது தான். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் குறை சொல்லி இருக்கக்கூடாது இல்லையா? என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு பார்வையில் இந்த ஆட்சியை பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுறதுக்கு நம்ம தவறு போகிறதில்ல. பட் இந்த பிரச்சனையை முழுக்க உங்கள் மேலே பழியாக வந்து போட விரும்பல. அதில் முதல் விஷயம் என்னன்னா, இப்போ மர்மம் இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க. ஒருவேளை மர்மம் இருந்தா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு கேப்பபிளான ஒரு நபர்கள் தான் அவங்க. ஏன்னா அவ்வளோ திமுக அனுதாபிகள், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பா உள்ள இறங்கி வந்து வேலை செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு பின்னாடி உண்மையை கண்டறிந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு அவங்க மேலாம் வந்து நடவடிக்கை எடுத்து பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி வந்து மர்மமான முறையில் இப்படி போகுது அப்படின்னு அமைச்சர் சொன்னாலும், என்னதான் உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் மக்கள் கிட்ட கொண்டு போய் வச்சாலும் கடைசியில வந்து 15 நாள் 16 நாள்லாம் புரிஞ்சுப்பாங்க. பட் டைரக்டா மக்கள் வந்து ஒரு விஷயத்துல குறிப்பா பவர் ஷட் டவுன்ல வந்து பாதிக்கப்படுறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்கு அதிகமா இந்த வாட்டி வந்து சப்போர்ட் பண்ண இல்லத்தரசிகள் எல்லாமே கடுப்பாயிருவாங்க. ஏன்னா நிறைய வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க அவங்க தான் அப்படிங்கறதுனால அதற்கப்புறம் இந்த லேயரா அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒருவேளை வந்து அவங்க காரணமா இருக்கலாம், தாவேக்கா பாவம்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல போதுங்க உங்களுக்கு கொடுத்த டைம் இதை நீங்கள் சால்வ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மர் டைமில் கரண்ட் போகுது அப்படின்னா வந்து பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே உங்கள் பக்கம் தான் திரும்புவாங்க. அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும். ஏன்னா பவர் கட்ஸ் அப்படிங்கிறது வந்து போன ஆட்சியில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. பட் அது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக ரவுடிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் இல்லை, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் திமுக மேலே ஊழல், இதெல்லாம் வந்து அந்த குடும்ப ஆட்சி இதெல்லாம் வந்து ஒரு சொல்கிறோம்ல. ஆனால் பவர் கட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படலை. பட் இந்த ஆட்சியில் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை உங்கள் மேலே வந்து உட்கார்ந்துருக்க ஒரு கரையாக இருக்குது. இது சீக்கிரம் வந்து கலைந்தெறியணும். இது உங்கள் மேலே உங்கள் கட்சி மேலே இருக்கிற ஒரு அன்பின் மேலேயோ ஆதரவுனாலேயோ எல்லாம் சொல்லலை. பொதுமக்கள் கடைசியில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை சரி செஞ்சீங்கன்னா அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க, அந்த மாற்றத்துக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. மக்களுக்கும் நல்லது நடக்கும், உங்கள் ஆட்சிக்கும் வந்து ஒரு தப்பான பேர் வந்து அமையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. நன்றி. நல்ல கரண்ட் போல.